வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்வி இந்தியா. நம்ம இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் ட்ரீ தான் பார்க்க போறோம். எப்பயுமே ஒரு பேஸ் வார்த்தையை எடுத்துட்டு அதோட கிளை வார்த்தைகளை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க பேஸ் வார்த்தை தான் அபெட். அபெட்னா என்னது? தமிழ்ல தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா உடந்தையாக இரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அபெட்மெண்ட் ஆஃபென்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு கிரைம் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுதான் அபெட். ஸோ அபெட்னா என்னது? தூண்டு, இல்லைன்னா உடந்தையாக இரு. ஸோ அடுத்த கிளை வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அபெட்மெண்ட் ஆஃப் அ திங். இதை எப்படி சொல்லலாம்? ஒன்றை செய்வதற்கு உடந்தையாக இருத்தல். அபெட்மெண்ட் ஆஃப் அ திங், ஒன்றை செய்வதற்கு உடந்தையாக இருத்தல். அப்ப அபெட்மெண்ட் பை எய்டுனா என்னது? எய்டுனா ஒரு உதவி செய்யறது. அப்ப அபெட்மெண்ட் பை எய்டுனா உதவி வழியாக உடந்தையாக இரு. உதவி வழியாக உடந்தையாக இரு. அப்ப அபெட்மெண்ட் பை கன்ஸ்பிரசினா என்னது? கன்ஸ்பிரசினா குற்றச்சதி. ஓகேங்களா? குற்றத்தோட ஒரு சதி பண்றதா குற்றச்சதி. கன்ஸ்பிரசினா குற்றச்சதி. ஸோ அபெட்மெண்ட் பை கன்ஸ்பிரசினா குற்றச்சதி வாயிலாக உடந்தையாக இருத்தல். ஸோ கன்ஸ்பிரசி பண்ணி அவங்க உதவி செய்யறாங்க. ஓகேங்களா? ஸோ குற்றச்சதி வாயிலாக உடந்தையாக இருத்தல். அடுத்து அபெட்மெண்ட் பை டிஃபமேஷன். டிஃபமேஷன்னா என்னது? ஒரு அவதூறு கிரியேட் பண்றது, உங்க பேரை டேமேஜ் பண்றது. அப்ப அபெட்மெண்ட் பை டிஃபமேஷன்னா அவதூறு வாயிலாக உடந்தையாக இருத்தல். ஓகேங்களா? அப்ப அபெட்மெண்ட் ஆஃப் அசால்ட். ஸோ இது அசால்ட் வழியாக அபெட்மெண்ட் பண்றாங்க அப்படி கிடையாது. அபெட்மெண்ட் ஆஃப் அசால்ட், அசால்ட்டுக்கு அபெட் பண்றாங்க. இதை எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா தாக்க முனைவதற்கு உடந்தையாக இருத்தல். ஸோ அசால்ட்னா என்னது? தாக்க முனைவது. எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு அசால்ட்டுக்கும் பேட்டரிக்கும் இங்கிலீஷ்ல நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், ஆனா தமிழ்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. அசால்ட்னா என்னது? தாக்க முனைவது. அப்ப அபெட்மெண்ட் ஆஃப் அசால்ட் அப்படின்னா தாக்க முனைவதற்கு உடந்தையாக இருத்தல். ஓகேங்களா? இப்போ இதுல யூஸ்வலி கேட்கிற வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அபெட்மெண்ட்னா என்னதுன்னு கேட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ படிச்சிருக்கோம், அபெட்மெண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். குற்ற உடந்தை. அபெட்மெண்ட்னா என்னது? குற்ற உடந்தை. அப்ப அபெட்டர்னா யாரு? அவங்க உடந்தை குற்றவாளி. இப்ப இவ்வளோ கிளை வார்த்தைகள்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அபெட்மெண்ட்டும் அபெட்டரும் தான். ஸோ அபெட்டர்னா யாரு? உடந்தை குற்றவாளி. இந்த மாதிரி ட்ரீ போட்டு படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லுங்க, நம்ம கன்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.